இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனோட உடம்புல இருந்து அந்த ஆத்மா வெளியேறதுக்கு சில நேரங்களோ இல்லை சில நாட்களோ எடுத்துக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆத்மா எப்படி அந்த உடம்புலேருந்து வெளியேறுனா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வெளியேறுமாங்க. அந்த உடம்பை விட்டு ஆத்மா பிரிஞ்சு போகிறதுக்கே ஒரு பெரிய போராட்டமே நடக்குமா. அது போக நம்ம உடம்புல இருக்கிற நவதுவாரங்கள், இந்த நவதுவாரங்கள் வழியாக தான், அதாவது இந்த கண், மூக்கு, அப்புறம் காது, இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ்லாம் இருக்கிறது இல்லையா, அதை தான் துவாரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த நவதுவாரங்கள் நம்மளோட எல்லாரோட உடம்புலையுமே இருக்கும். நவதுவாரங்கள்ங்கிறது இந்த நவதுவாரங்களில் எதனா ஒரு துவாரம் வழியாக தான் அந்த ஆத்மா வெளியேறும்னு சொல்லிட்டு கருட புராணத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வழியாக போராடி அந்த உடம்புலேருந்து ஆத்மா வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆத்மா ஸ்ட்ரைட்டாக மேலோகத்துக்கு போகாதாங்க. அதாவது இந்த இடத்த விட்டு போகாதான். 16 நாளைக்கு அந்த இடத்தையே தான் சுற்றி வரும். எந்த இடத்துல இறந்தாங்களோ, எந்த குடும்பத்தில் இறந்தாங்களோ அந்த குடும்பத்தையும் அந்த இடத்தையும் தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குமா. இந்த 16வது நாள் காரியம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு பண்ணுற ஒரு ரிச்சுவல் தான் இந்த 16வது நாள் காரியம் சொல்லுவாங்க. இந்த 16 நாளுமே இறந்து போன வீட்லேயே தான், அதாவது ஒருத்தவங்களோட டெத்துக்கு இப்போ நம்ம போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆத்மா அவரோட உடம்பு அங்கே இறந்து போயிருக்கும், அவரோட ஆத்மா அங்கே தான் அங்கேயே உட்காந்து யார் யாரெல்லாம் அவரோட டெத்துக்கு வந்திருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்க, யார் யாரெல்லாம் நம்மளை பற்றி என்னென்ன நினச்சிருக்காங்கங்கிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்குமா. ஒருவேளை நிறைவேறாத ஆசையோட அந்த ஆத்மா அந்த உடம்பை விட்டு வெளியே வந்துருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த உடம்புக்குள்ளேயே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் இறந்து போனவங்களோட பாடி அந்த கட்டவரலை அழுத்தி கட்டிடுவாங்க. கட்டுறதுனால அவங்களோட மலத்துவாரம், அதாவது பேக் சைடில் அவங்களால போக முடியாது. அது போக கண்ணையும் கண்ணை மூடிடுவாங்க. சிலர்லாம் இறந்து போனவங்களுக்கு கண் ஓப்பனில் இருந்துச்சுன்னா பயப்படுவாங்க. கண் மூடவே மூடாது, ஒரு மாதிரி உறைஞ்சி போயிருக்கும். அதை எப்படியாச்சும் மூடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இல்லை கண்ணாடி போட்டோ இல்லை கண்ணையே கட்டிடுவாங்க ஒரு துணியை வச்சு. அது போக காதையுமே ஒரு துணியை வச்சு மொத்தமாக இப்படி கட்டுறாங்க இல்லையா, தலையோடு சேர்த்து. இது எல்லாமே அதனால தான். மூக்கில் பஞ்சு வைக்கிறது, இந்த நவதுவாரங்களையும் அடைச்சிட்டா இந்த ஆத்மாவால் உள்ளே வர முடியாது மறுபடியும். இதுதான் ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு ப்ராசஸ்ஸுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியிலையுமே இதே மாதிரி சென்னையில் OMR பகுதியில் ஒரு தனி வீடுங்க. இந்த தனி வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. சரியான மழை, இந்த மாதிரி இடி மின்னலோட சரியான மழை. அவங்க வீட்டில் அம்மா, அப்பா, தம்பி, இந்த பொண்ணு 4 பேர் தான். அம்மா அப்பா 2 பேருமே அவங்கவுங்க ஒர்க்கில் இருக்கிறாங்க. அம்மா சமையல் கட்டில் நின்று சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நைட்டுக்கு தேவையான பொருளை சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பா ஒரு வேலை விஷயமா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஃப்ரெண்டு கூட. இப்போது தம்பி மட்டும் ஹாலில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அக்காவை ரொம்ப நேரம் காணுமேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. அக்கா இருக்கிற ரூமோட மெயின் டோர் க்ளோஸில் இருக்குது. இவர் ரொம்ப நேரமாக தட்டி தட்டி அக்கா பேரை சொல்லி கூப்பிடுறாரு, ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். இவருக்கு பயம் வந்துடுது. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா ஜன்னலுமே லாக்கில் இருக்குது. பயந்து போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு. அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னதும் 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முடியலை. ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுங்கிறது மட்டும் இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது. கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துருச்சாங்க. அதாவது கடைசியாக துடிப்பாங்க இல்லையா, தூக்கு மாட்டினதுக்கப்புறமா ஒரு மாதிரி உடம்பு ஷேக் ஆகி துடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க கரெக்டாக அந்த கதவை ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. கால் துடிக்கிறது நின்றுச்சு. இருந்தாலும் அவங்க அப்பா விடலை, அப்படியே பிடிச்சி தூக்கிடுறாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் வர வச்சு, ஆட்டோ ஒன்று வர வச்சு அந்த பொண்ணை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டு போய் பார்த்தா அவங்களுமே சொல்லிடுறாங்க, டாக்டருமே பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு இறந்துட்டாங்க, நீங்கள் சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க, அவ்வளோதான், இவங்களோட ஆயுஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனதுக்கப்புறமாவும் அவங்க அம்மா, இந்த பொண்ணோட அம்மா போயிட்டு அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சு அழுகும்போது நெத்தியில் லைட்டாக ஏதோ ஒரு துடிப்பு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. டாக்டரை கூப்பிட்றாங்க அவசரமாக கத்திக்கிட்டே, என் பொண்ணு உயிரோட தான் இருக்கிறா, எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே வேகமாக ஓடி வந்து அந்த CPRம்பாங்க இல்லையா, இந்த எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க, அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிற விஷயம் டாக்டருக்கு தெரிய வருதுங்க. டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போடுது. டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்திருக்குதுங்க. அவங்களுக்கு இது ஒன்றும் புதுசாக இருக்காது டாக்டராக இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இது எல்லாமே ஒரு மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்க. இறந்து போனவங்க சடனாக எப்போ வேணாலும் உயிரோடு வர்றது ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நாங்கள் இது நாள் வரைக்கும் பல்ஸ் பார்த்துட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமா யாருமே இந்த மாதிரி எந்திரிச்சது கிடையாது. 1/2 ஹவர்லலாம் இந்த மாதிரி திரும்ப உயிர் வருமாங்கிறதுலாம் அதிசயம்தான். இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு எதனா பூஜைலாம் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு லேடி டாக்டராக. அவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவலாக நிறைய நம்பிக்கை இருக்குங்கிற காரணத்தினால அவங்க அம்மா கிட்ட அப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால்
இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்திருக்குதுங்க. நிறையாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அமானுஷ்யம் நடக்கலாம். ஒரு அமானுஷ்யத்தில் தான் ஒரு குடும்பமே இருக்குதுன்னா அது இந்த பிரவீனா அவங்களோட குடும்பம் தான். அது எதனாலங்கிறத நம்ம இந்த கதையோட தொகுப்பு மொத்தமாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. வாங்க இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் பிரவீனாங்க. அவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான். அவங்க இப்போ இருக்கிற இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் ஓஎம்ஆரில் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போது அவங்களோட பாட்டி சிக்கராயபுரத்துக்கு பக்கத்தில், மாங்காடில் சிக்கராயபுரம்ங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அவங்க பாட்டி உயிரோடு தான் இருக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கையில் நிறைய அமானுஷ்யங்கள் நடந்திருக்குதுங்க. லைக் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். பிரவீனாவோட அம்மாவுக்கு ஏகப்பட்ட குழந்தைகள், கிட்டத்தட்ட 3-4 குழந்தைங்க பிறந்து இறந்து அதுக்கப்புறமா பிறந்த பொண்ணு தான் பிரவீனாக்கு அப்புறம் அவங்க தம்பி. எதனால் அவங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு அமானுஷ்யம் நடக்கணும் அவங்களோட வாழ்க்கையில்? பிரவீனாவோட பாட்டி அவங்க சின்ன வயசுலேருந்தே சாமி வருமா அவங்க மேலே. அவங்க ஏரியாவில் நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து குறி கேட்குறது, அவங்கக்கிட்ட தான் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பாங்களாம். யார் யார் வீட்டில் என்ன செய்வேனா, என்ன கோளாறு, இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிற ஒரு பர்சன். இவங்களுக்கு பிறந்தவங்க தான் பிரவீனாவோட அம்மா. பிரவீனாவோட அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே சில விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரிகிறதா அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பிரவீனாவோட பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரியுதுமா, நீங்கள் வந்து வீட்டில் வச்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, நிறைய பேருக்கு வந்து இந்த பேய் ஓட்டுறது, அப்புறம் அவங்க நல்லதுக்காக நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு என்னவோ நம்ம குடும்பத்துக்கே திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா வந்து அதை அசால்ட்டாக விட்டுறாங்க. ஆனால் முதல்ல ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான். யார்? பிரவீனாவோட அம்மாவுக்கு முதல்ல ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்து ஒரு 2 மாதத்துலேயே என்ன ஏதுன்னே தெரியாமல் இறந்துடுறாரு. அதாவது என்ன காரணமே தெரில, அது டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல. அந்த குழந்தை வந்து 2 மாத குழந்தை எதையும் வாயில் எடுத்து போட்டு முழுங்குச்சா அந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கிடையாது. இந்த குழந்தை எதையும் பார்த்து பயந்துச்சா அந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடையாது. ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருந்திருக்குதுங்க. இந்த மாதிரி நிறையா கேஸ் வந்து பார்த்துருக்குறாங்க. நிறைய பேர் என்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவங்க சொல்லும்போது எனக்கு இருந்துச்சு. பிரவீனாவோட அம்மா 2வது தடவையாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அப்போது ஓஎம்ஆரில் பெருங்குடி பகுதியில் இருந்திருக்கிறாங்க. அதாவது பெருங்குடிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஏரியாவில் இருந்திருக்கிறாங்க. அதுவும் ஈஸியாரும் கனெக்ட் ஆகிற இடமா. அந்த ஏரியா அப்போ டெவலப்பே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி முள்ளுச்செடி காடு மாதிரி தான் இருக்குமா. இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு செடியை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு ஃப்ளாட்ஸு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட், கமர்ஷியல்ஸ் பில்டிங்லாம் வந்துருச்சு. அந்த இடத்துல அவங்க இருக்கும்போது அது டெவலப்பே இல்லாத ஒரு ஏரியா தான். நாங்கள் 2 வீடு தான் இருக்குமா. இவங்களோட வீடு பக்கத்துலேயே இன்னொருத்தவங்களோட வீடு. அது ஃபுல்லாக காடு மாதிரியான ஒரு ஏரியாவாக தான் இருக்குமா. அந்த ஏரியாவே பார்க்குறது அங்கங்கே தான் வீடுகள்லாம் இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வீட்டில் உள்ள டாய்லெட் கிடையாது, வெளியே தான் போய் ஆகணும் ரெஸ்ட் ரூமுக்கு. இவங்க ஒரு நாள் நைட்டு 2வது பேபி 3 மாதம் வயிற்றில் இருக்குது. அந்த டைமில் வெளியே வரும்போது இவங்களோட கிரவுண்டில் ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. யாரோ ஒருத்தவங்க நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணி இருக்குது. இவங்க அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருந்திருக்குது. அங்கே கிரவுண்டில் பார்த்த ஷேடோ இவங்களோட பாத்ரூமுக்கு வெளியே வந்து நின்னா எப்படி இருக்கும். இந்த ஷேடோவை பார்த்துட்டு பயந்துருக்குறாங்க. மாசமாக இருக்கிற பொண்ணு தனியாக வந்திருக்கிறாங்க வெளியே ரெஸ்ட் ரூமுக்கு. அவங்க ஹஸ்பண்டையும் எழுப்பலை. அவங்களோட அம்மா அந்த சிக்கராயபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் அங்கே இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் இவங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே வந்தால் இங்கேயும் ஒரு அமானுஷ்யம். இதை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக பாத்ரூம்லேயே இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த உருவம் அங்கேருந்து போயிடுது. வெளியே வந்து பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஆனால் இவங்க எந்த இடத்துல அந்த உருவத்தை பார்த்தாங்களோ அதே கிரவுண்டில் அதே இடத்துல அந்த கருப்பு உருவம் நின்றுக்கிட்டு இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. எதுவுமே பண்ணாமல் எதுவுமே சொல்லாமல் கத்தாமல் நேராக உள்ளே போய் கதவு மூடிட்டு போய் படுத்து தூங்கிட்டாங்களாம் அவங்க ஹஸ்பண்டை கட்டிப்பிடிச்சிட்டு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா பிரவீனாவோட அம்மாவுக்கு அபார்ஷன். இப்படியே தொடர்ந்து அடுத்த 2 குழந்தைங்களும் ஆகும்போது தான் அவங்க அம்மாவுக்கு தெரியுது, பிரவீனாவோட பாட்டிக்கு தெரியுது, ஒருவேளை தன்னோட பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு நல்லது பண்ண போய் அது நமக்கே திருப்பி அடிக்குதா, ஏன்னா இவங்க ஓட்டுற பேய், இவங்க ஓட்டுற அமானுஷம்லாம் இவங்க குடும்பத்தை தொடர்ந்து வருதாங்கிற ஒரு பயத்தில் கொஞ்ச நாளைக்கு இந்த குறி சொல்கிற விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சிடுறாங்க. பிரவீனாவோட பாட்டிக்கு மொத்தம் 4 குழந்தைங்களாங்க. ஃபஸ்ட்டு மட்டும்தான் பையன், மீதி 3மே பொண்ணுங்க. இதில் பிரவீனாவோட அம்மா தான் கடைக்குட்டி. பிரவீனாவோட அம்மாவுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா,
அவங்க தான் பெரியம்மா. யார்? பிரவீனாக்கு. ஒரு நாள் பிரவீனா அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்க அம்மா கூட. பாட்டி வீட்டில் உட்காந்து ஜாலியாக பேசி சிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாட்டிக்கு இவங்களுக்கும் பெரியம்மாவுக்கும் ஒரு பெரிய பந்தம் இருக்குதான். 3 பேருமே எதுனாலும் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிறது. அவங்க அம்மாவை திட்டு வாங்க வைக்கிறனா கூட அவங்க பாட்டிக்கிட்டையும் பெரியம்மா கிட்டேயும் தான் சொல்லுவாங்களாம் பிரவீனா. அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு ஒரு கால் வருது அவங்க வீட்டுக்கு. இவங்க பாட்டி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு அவங்க தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. இவங்களெல்லாம் இங்கேயே இருக்க சொல்கிறாங்க. அவங்களோட சின்ன பொண்ணு, அதாவது பிரவீனாவோட அம்மாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களையும் கூப்பிடாமல் நான் தனியாக போயிட்டுறேன், நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. மனசு கேட்காம பிரவீனாவோட அம்மா பிரவீனாவை கூப்பிட்டுட்டு பின்னாடியே போய் பார்த்தா அங்கே இந்த பெரியம்மா வீட்டில் தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பெரியம்மா. அவங்கள கீழே இறக்கி அவங்கள வச்சிருக்கிறாங்க. அவங்களோட கண்ணு மூடாமையே இருக்குது. இவங்கள பார்த்த மாதிரியே இருக்குது. யார்? பிரவீனாவோட அம்மாவையும் பிரவீனாவோட பாட்டியும் பார்த்த மாதிரியே இருக்குது. இவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை உண்மையாகவே அவங்க பார்க்குறாங்களாங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் ரொம்ப நேரம் அதிர்ச்சியிலே அங்கே நின்றுருக்குறாங்க. இந்த பெரியம்மா இறந்து போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல், கொஞ்சம் கூட கண்ணீர் இல்லாமல், ரொம்ப ஒரு மாதிரி கல் நெஞ்சக்கார மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு. அதான் இறந்துட்டால இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம், எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்க, ஆகிற காரியத்தை பார்ப்போம், முடிச்சு விட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான் அந்த ஆள். இவங்களுக்கு செம்ம கோபம் வந்துருக்குது. இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. பிரவீனாவோட பாட்டியும் தாத்தாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இங்கே பிரவீனாவோட அப்பாவுமே அந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவாராங்கிறது அவங்களுக்கு டவுட்டு தான். அதாவது அவங்கள கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறது. என்னென்னா பிரவீனாவோட பெரியம்மா ஆல்ரெடி அந்த வீட்டில் சித்திரவதையை தான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. மாமியார் கொடுமை, புருஷன் கொடுமை, ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டில் என்னென்ன கொடுமைலாம் நடக்கக்கூடாதோ ஒரு பொண்ணுக்கு அவளோட வாழ்க்கையில் என்னென்ன கொடுமைலாம் நடக்கக்கூடாதோ எல்லா கொடுமையும் நடந்திருக்குதுங்க. அவங்க பெரியப்பா வந்து வேற ஒருத்தவங்களோட அவங்க சொந்தக்காரங்கள்லேயே வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிறாருங்கிறதும் அவங்க பெரியம்மாவுக்கு தெரியும். அதுக்கு அவங்க அம்மாவும் சப்போர்ட்டு, யார்? அவங்க ஹஸ்பண்டோட அம்மாவும் சப்போர்ட்டுங்கிறதும் தெரியும். இதை இவங்ககிட்டையும் சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. பிரவீனாவோட பாட்டிக்கிட்டையும் பிரவீனாவோட அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறாங்க அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம். இருந்தாலும் இவங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு தடவை 2 தடவை கூப்பிட்டு கண்டிக்க தான் செஞ்சுருக்கிறாங்க. கண்டிக்கிறதுக்கு நீ யார், என்ன கண்டிக்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய எவ்வளோன்னு சொல்லிட்டு வேணும்னே அவர் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். துக்கத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல், சொந்த பந்தத்துக்கிட்டையும் சொல்லி ஒன்றும் நடக்க முடியாமல் பிரவீனாவோட பெரியம்மா தூக்கில் தொங்கியிருக்கிறாங்க. இறந்து போன பெரியம்மாவுக்கு ஒரு பையன் இருப்பானா, அதுதான் பிரவீனாவுக்கு அண்ணன் முறை வேணும். பெரியம்மாவோட பையன் அண்ணன் முறை வேணும். அந்த பையனை வீட்டுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் அவனை கூட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டு பிரவீனாவோட அம்மாவும் பாட்டியும் கேட்கும்போது, இறந்து போனவங்களோட ஹஸ்பண்ட் பிரவீனாவோட பெரியப்பா, என்னாலலாம் அனுப்ப முடியாது, நீங்கள் வந்து வேற ஆளாக பார்த்துக்க, உன்னால் என்ன முடியுமோ பார்த்துக்க, கேஸ் போடுவியா போட்டுக்க, என் பையன் என் கூட தான் இருப்பான், அந்த நாயை வேணால் தூக்கிட்டு போ, நீயே தூக்கிட்டு போயிட்டு நீயே எரிச்சிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ திமிராக பேசியிருக்கிறாங்க அந்த ஆள். இப்போது இவங்களும் அவங்க பெரியம்மாவோட உடம்பை தூக்கிட்டு வந்து இவங்க தான் எல்லா முறையும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பையனை மட்டுமாச்சும் அனுப்புங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வர வச்சு அந்த பையன் தான் கொல்லி வச்சிருக்கிறாரு இவங்க அண்ணன். அப்படியே அடுத்து ஒரு வாரம் கழியுது. எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. பெரியப்பா இவங்க அண்ணனை கொடுக்கறதா இல்லை, அவனை நான் தான் வச்சுப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தௌலத்தாக திமிராகவே இருந்திருக்கிறாருங்க. ஆனால் அடுத்த ஒரு நாளில், இந்த ஒரு வாரம் முடிஞ்சு 8வது நாள், அவரே வீட்டுக்கு வெளியே வந்து இந்த பையனை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனோட திங்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு, இதுக்கப்புறம் நான் அவன் பக்கமே வர மாட்டேன், என்னை விட்டுரு, நான் வேற ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாராம். இப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இறந்து போன பெரியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தைய பார்க்குறதுக்கு அந்த வீட்டுக்கு வருவாங்களாங்க. அவங்க இறந்து 8வது நாள் இது நடக்குது. நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், 16 நாள் அந்த ஆத்மா அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். யார் யார் என்ன பேசுகிறாங்க, யார் யார் என்ன பண்ணுறாங்க, யார் யார் நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க, யாரோட மனசில் நம்ம யாராக இருந்திருக்கோங்கிறதெல்லாம் அந்த ஆத்மாக்கள் தெரிஞ்சுக்கும். அதன் அடிப்படையில் தான் இவங்க பெரியம்மாவோட ஆத்மா எப்படியாச்சும் தன்னோட பையனை கொண்டு வந்து இவங்கக்கிட்ட கொடுத்துடணும். அவங்க உயிரோடு இருக்கும்போதே என் பையனை மட்டுமாச்சும் நீங்கள் கூட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இது போக இந்த இறக்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க பாட்டிக்கு, பிரவீனாவோட பாட்டிக்கு அவங்க பெரியம்மா கால் பண்ணியிருக்கிறாங்க. மா, எனக்கு வந்து சரியாக படலை, நான் வந்து எதனா பண்ணிப்பேன்னு பயமாக இருக்குது, நக்குலை மட்டும் அவங்க கூட கூட்டு போய் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு, இல்லைம்மா நீ அப்படிலாம் பேசாத, எப்பயுமே பேசுகிறது தானே இது, இந்த மாதிரி தூக்கில் தொங்குவாங்கன்னு இவங்க கனவுல கூட நினச்சி பார்க்கல. இப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக மொத்தம் அவங்களோட ஆத்மா தான் அவங்க வீட்டுக்காரரை போய் பயமுறுத்தி இருக்குது. அது போக இந்த பையனை பார்க்குறதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது லிட்ரலி ஒரு வெள்ளை உருவம் தெரியுமாங்க. அங்கே
அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் இதெல்லாம். அவங்க பெரியப்பா வந்து அவன் வந்து செத்தும் என்னை வந்து நிம்மதியாக இருக்க மாட்டா, என் பையனை மட்டும் விட்டுரு, நான் உன்னை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான், அதனால தான் நான் இவனை வந்து உங்ககிட்டே விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறார். இந்த பையன் படுத்திருக்கும்போது இவங்க வீட்டில் பாட்டி வீட்டில் படுத்திருக்கும்போது பிரவீனா ஹாலில் விளாண்டுட்டு இருப்பாங்களாம். அப்போது உள்ளே சிரிக்கிற சத்தம் கேட்குமா. என்னடான்னு சொல்லி எந்திரிச்சு போய் பார்த்தா அவங்க அண்ணன் பெட்டில் படுத்திருப்பாராம். பெட்டில் படுத்திருக்கும்போது சிரிச்சிட்டு இருப்பாராம், தூங்கிக்கிட்டே, நல்லா தூங்கிக்கிட்டே சிரிச்சிட்டு இருப்பாராம். அவரோட தலையை ஒருத்தவங்களோட மடியில் இருக்குமா. அது வேறு யாரும் இல்லைங்க, இவங்களோட பெரியம்மா. இவங்க பெரியம்மாவோட ஆத்மாவை பிரவீனாவுமே பார்த்துருக்குறாங்க சின்ன வயசில். ஒரு மாதிரி வெள்ளை உருவமாக உட்காந்து அந்த பையனை தடவி கொடுத்துட்ருப்பாங்களாங்க தலையை. இதெல்லாம் அந்த 16 நாள் காரியத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது. இந்த 16வது நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட பெரியம்மாவை யாரும் கண்ணால் பார்க்குறதில்ல. ஆனால் உணர முடியுமா. அந்த பையனுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அந்த பையன் வந்து எங்கேயாச்சும் அடிபட்டாலோ இல்லை அந்த பையனுக்கு எதனா ஒரு ஆபத்துனாலோ யாரோ ஒருத்தர் கூடயே இருந்து காப்பாற்றுற ஃபீல் அவங்க அண்ணனுக்கு எப்பயுமே இருக்குமாங்க. இப்போ நம்ம பிரவீனாவோட ஸ்டோரிக்கு வரலாங்க. பிரவீனாவோட அம்மா பிரவீனாவை வயிற்றில் மாசமாக இருக்கும்போதும் அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்குது. ஆல்ரெடி 3-4 பேபி வந்து இந்த மாதிரி அபார்ட் ஆகிடுச்சு. ஒன்று வெளியே வந்தே அதோட உயிரை காப்பாற்ற முடியல. இவளுக்கும், அதாவது வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது, இந்த குழந்தைக்கும் எதனா ஒன்று ஆயிருமோங்கிற ஒரு பயத்திலேயே நைட்லாம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேலே படுத்து தூங்கிடுவாங்களாம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோன்னா இதனாலேயே அபார்ஷன் ஆனாலும் ஆயிரும்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க. இப்படியே மன நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்த நேரத்தில் ஒரு நாள் நைட்டு ஒரு 1 மணி இருக்குமாங்க. இவங்களோட அப்பா, யார், பிரவீனாவோட அப்பாவோட அப்பா, தாத்தா, அவர் இறந்துட்டார். ஆல்ரெடி இறந்துட்டார். அவர் இறந்தவர் இவங்க அம்மாவோட கனவில் வந்து பிரவீனாவை வயிற்றில் இருக்கும்போது இந்த மாதிரி நீ கவலைப்படாத, உனக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்க போகிறா, அவள் வந்து உன்னை விட்டுட்டு போக மாட்டா, கவலைப்படாத, அவள் என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்து தான் தீரணும், இதுதான் வந்து கடவுளோட தீர்ப்பு, இதை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன், நீ வந்து பயந்து உன்னோட உடம்பை கெடுத்துக்காதம்மான்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். பயந்து போய் கனவுலேருந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. அதாவது கனவு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா கனவு. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது, ஐயோ இவர் தான் இறந்துட்டாரு, நம்ம கனவுல வந்து சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே அதை லூஸாக விட்டுறாங்க. ஆனால் அவர் சொன்ன மாதிரியே வயிற்றில் இருந்தது ஒரு பெண் குழந்தை தான். அவர் சொன்ன மாதிரியே எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு அமானுஷ்யமும் இல்லாமல் இந்த பொண்ணும் பிறந்துடுறாங்க. அடுத்ததாக பிரவீனாவோட தம்பியை வயிற்றில் வச்சுருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட ஒரு கோயிலுக்கு போனாங்களாம். அந்த கோயிலில் இருக்கிற ஒரு பூசாரி சொன்னாராம், இந்த பையன் வந்து பிறந்துருவான், கவலைப்படாதீங்க, இந்த பையனை நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பூசாரிக்கு இவங்களை பற்றி தெரியும், இவங்களுக்கு ஆல்ரெடி 4 குழந்தை இந்த மாதிரி ஆயிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு கோயில் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வயிற்றில் இருக்கிற ஆணா பொண்ணாங்கிறது எப்படி தெரியும், குழந்தை. ஆனால் அவர் சொன்ன மாதிரியே ஆண் தான் பிறந்திருக்கான் இந்த பையன். 2வதாக தம்பி பிறந்திருக்கிறான். இப்போது இந்த பிரவீனா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் அவங்க அம்மாவை மாதிரியே, அதாவது எப்படி பிரவீனாவோட பாட்டிக்கிட்ட இருந்து பிரவீனாவோட அம்மாவுக்கு இந்த அமானுஷ்யங்கள்லாம் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சோ, வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, இது ஒரு சாபம் தான் சொல்லணும், அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு சாபம் வந்திருக்குதுங்க. என்னென்னா, சின்ன வயசில் இவங்க ஏரியாவை சுற்றி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குமா. இந்த மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிறது, கையெடுத்து சாவுறது, இந்த மாதிரி தூக்கு போட்டு சாவுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் காமனான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கு காரணம் கணவர்கள், குடும்பம், மனைவிகளும் இருக்கலாம். சில இடத்துல கணவர் தூக்கு போட்டு சாவுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருப்பான். அப்போ தான் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த பையனுக்கு 4 வயசோ 5 வயசோ தான் ஆகுதான். இந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணு அவங்களோட ஹஸ்பண்டோட தொல்லை தாங்க முடியாமல் கையவும் அறுத்துக்கிட்டு மண்ணெண்ணையும் ஊற்றி எரிச்சுக்கிட்டு செத்துட்டாங்களாம். இவங்களோட ஆத்மா அந்த ஏரியாவில் தான் அலையிறதா ஒரு மித்து இருந்திருக்குது. இந்த குழந்தைங்களாம் வெளியே உட்காந்து கதை பேசும்போது பிரவீனாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஏரியா கிழவிங்களாக இருக்கட்டும், எல்லாருமே பேசுகிற ஒரே டாபிக், இவள் வந்து வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு இந்த ஏரியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறா, நாங்கள் வந்து அப்பப்போ அவளை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பிரவீனாவுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் ஒரு அமானுஷத்தை ஃபீல் பண்ண போகிறனால, அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை அவங்களுக்கு. இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா இந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ, ஒரு நாள் அவங்களோட பெட்டில் பால் வச்சு அவங்க தம்பி கூட விளாண்டுட்டு இருக்கும்போது பால் கீழே விழுந்துருக்குது. தம்பி போய் எடுக்க மாட்டேங்கிறான். இவங்க போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு காட்டிலேருந்து கீழே குனிஞ்சி அந்த பாலை எடுக்க போகும்போது எரிஞ்சு போன ஒரு கை, இந்த எரிஞ்சு போன கை ஒன்று வெளியே வந்து இந்த பால் எடுத்து வெளியே தூக்கி போட்டுருச்சான். அதாவது இவங்க கையில் கொடுக்கல, வெளியே தூக்கி போட்டுருச்சான். தூக்கி போட்டிருக்குதுங்க பிரவீனாவுக்கு. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக ஒரு அமானுஷத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே கிடைக்காது. ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி அவங்க தம்பியை தூக்கிட்டு வெளியே ஓடி இருக்கிறாங்க. இதே மாதிரி அன்னைக்கு நைட்டு
அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது அவங்க அம்மா எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரியே ஒரு உருவம். ஆனால் அவங்க கருப்பு உருவம், இது வெள்ளை கலர் சேலை கட்டின ஒரு பொம்பளையோட உருவம். நல்லா கருன்னு இருக்குதான். சேலை மட்டும்தான் வெள்ளையாக தெரியுதான். ஆனால் அதுவும் ஒரு மாதிரி புகை மாதிரி தான் ஃபார்ம் ஆகி நிற்கிதான். அந்த பையன் இந்த பக்கத்து வீட்டில் அவங்க வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்குதாங்க. இவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது பார்த்துட்டு அரண்டு போய் உள்ளே ஓடி வந்துருக்குறாங்க. இன்னொரு நாள் மதியம் ஒரு 2 மணிக்கு இவங்களோட ஜன்னலை ஓப்பன் பண்ணால், அதாவது இவங்க ரூமில் இருக்க அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணால், அந்த பையன், அதாவது அந்த பக்கத்து வீட்டில் 4 வயசு பையன் இருக்கான் இல்லையா, அவங்களோட ரூம் ஜன்னல் தெரியுமா. அவங்களும் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க ரூமே தெரியுமா. அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த பையனை தூங்க வச்சுருந்துருக்குறாங்க அவங்க அப்பா. இவங்க எதர்ச்சியாக அந்த ஜன்னலை காற்று வரலன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது அவங்க அம்மா அந்த பையனை பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. எப்படிங்க இருந்திருக்கும் உங்களுக்கு? இது போக இதை யார்கிட்டையுமே இவங்க ஷேர் பண்ணலை. பிரவீனா பயம், எங்கே சொன்னால் அந்த அக்கா நம்மளை எதனா பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயத்திலேயே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. தம்பிக்கிட்ட சொன்னால் பயந்துருவான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் எல்லா இடத்துலையும் பற்ற வச்சுருவானுங்க, எல்லோரும் நம்மக்கிட்ட கேட்டு ஒருவேளை அந்த ஆத்மா நம்மளை பிடிச்சி கொண்டுருச்சுன்னா அந்த பயத்தில் யார்கிட்டையுமே சொல்லாமல் விட்டுறாங்க. இந்த டைமில் இவங்க ஒரு புளிய மரம் இருக்குமா இவங்க ஏரியாவில், அங்கே தான் போய் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க, விளாண்டுட்டு இருப்பாங்களாம் சின்ன குழந்தையில. ஒரு 6th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்டோ தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது. பிரவீனா போய் விளாண்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து தள்ளி விடுற மாதிரியே இருக்குமாங்க. ஒரு நிறைய வண்டிங்கெல்லாம் நிற்குமா, இந்த டிராக்டர்லேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி டிராக்டர்லாம் இருக்கும். பின்னாடி அந்த டோர் இப்படி ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த ஜல்லிலாம் கொட்டும் இல்லையா, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிப்பாங்களாம் இவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே. அன்னைக்குன்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்டு ஒரு பையனும் 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனும் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிரவீனாவும் மேலே ஏறி ஒளிஞ்சிருக்கிறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்குமாங்க. அந்த ஆணி உங்களுக்கே தெரியும், இந்த சின்ன யானையிலலாம் கூட டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டைட்டாக வச்சுருப்பாங்க. அந்த ஆணியை எடுத்துகிட்டு அதை பிடிச்சி இழுத்தா தான் கீழே விழுகும். லாரிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி விட்டது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை தள்ளியும் விட்டுருக்குறாங்க. கீழே ஃபுல்லாக ஜல்லிக்கலாம், தலையில் பட்டிருக்குமா, ஜஸ்ட்டு மிஸ்ஸாம். எந்த சாமி புண்ணியம் தெரில, கையில் பட்டு கையில் ஃபுல்லாக ரத்தம், குத்தி ஒரு கல் வேற உள்ளே இறங்கியிருக்குது, குத்தி வழியில் துடிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பக்கத்தில் அந்த பையன் உள்ளே ஒளிஞ்சிருந்தான் இல்லையா, அவங்ககிட்ட கேட்கும்போது அந்த பையன் எதுவுமே பண்ணலையாம். அந்த பையன் எப்படி உள்ளே உட்காந்துக்கிட்டு, அதுவும் இவங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு வெளியே இருக்கிற அந்த ஆணியமும் ஆப்ரேட் பண்ணி அதை எப்படி ஓப்பன் பண்ண முடியும், லாஜிக்கலாக இடிக்குதேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயம் வந்திருக்குது. இப்போ தான் பிரவீனா வீட்டில் சொல்கிறாங்க அவங்க பாட்டிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும், இந்த மாதிரி ஏகப்பட்ட அமானுஷங்களை நான் பார்த்துட்டேன், அந்த அக்கா தான் என்னை பின்தொடர்றாங்க அப்படின்னோனையும் இவங்களை அங்கே அவங்க பாட்டி வீட்டுக்கே கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விட்டு திருநீர்லாம் போட்டு இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் நடக்காது, நீ அதை பற்றி யோசிக்காதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கிறாங்க. பிரவீனா ஏஜ் அட்டன் பண்ணுற வயசு வருதுங்க. ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க காரணத்தினால இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாரத்திலே ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. அடுத்து எக்ஸாம் வரப்போது நீ போயிரு ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அந்த மாதிரி அனுப்பக்கூடாதாங்க. இந்த தலையில் வச்ச அந்த பூ அந்த வாசனை போகிற வரைக்குமே வீட்டில் தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்கியம் சொன்னாங்க. அது என்னங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு அப்படி அனுப்பக்கூடாது ஒரு பொண்ணை, ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணை இத்தனை நாளுக்கு உள்ளே தான் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அந்த வரைமுறைகளை மீறி இவங்க ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பிவிட்ட காரணத்தினால பிரவீனா ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த ஏரியாவில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைங்களாம் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கங்கிற காரணத்தினால இவங்க 2 பேர் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாட்டியும் இறந்துடுறாங்க. அந்த பாட்டி இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த தாத்தாவால் வாழ முடியலை. ரொம்ப நாளாக ஒரு மாதிரி நரக இதனால் போகிற வரவங்கலாம் திட்டிகிட்டே இருப்பாராம், அசிங்கமாக திட்டுறது, ஆளே ஒரு மாதிரி உடஞ்சி போய் ரொம்ப நொந்து போய் தான் செத்தாராம். அவரோட ஆத்மா அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கதா அந்த ஏரியாவில் ஒரு மித்து இருக்குதுங்க. இந்த ஆத்மா இந்த வயசுக்கு வந்த பிரவீனாவை இவங்க அம்மா ஸ்கூலுக்கு இத்தனை டேஸ்க்கு அப்புறம் தான் அனுப்பணும் வெளியவே இந்த வீட்டை விட்டு. ஆனால் அவங்க அதை பண்ணாத காரணத்தினால அந்த தாத்தாவோட ஆத்மா இந்த பொண்ணை பிடிச்சிருக்குதுங்க. இது பிரவீனாக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துடுறாங்க. எப்பவும் போல தான் இவங்களோட லைஃப் போயிட்டே இருந்திருக்குது. நைட்டு போய் படுத்து தூங்குறாங்க. தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களோட உடம்புல செம பெயின், ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரி வலி இருக்குது. கழுத்தில் பெரிய காயம் இருக்குது. கழுத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய காயம் இருக்குது. கையில் ட்ரிப்ஸ்லாம் போட்டதுக்கு உண்டான ஒரு தடம் இருக்குது. இந்த ட்ரிப்ஸ்லாம் போட்டுட்டு கலெக்டணுன்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கரோட அந்த தடம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எந்திரிக்க முடியல பிரவீனாவால். இப்போ அவங்க அம்மா வேமா ஓடி என்னம்மா முழிச்சிட்டியா ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரவீனாவுக்கு ஒன்றுமே புரியலை. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நைட்டு படுத்தேன், அதுக்கப்புறம் என்னம்மா ஆச்சு, ஏம்மா என் கழுத்தில் காயம், என்னம்மா இங்கே ட்ரிப்ஸ்லாம் போட்டிருக்காங்க, என்னம்மா நடக்குது என் வாழ்க்கையிலன்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகிருக்கு. ஏன்னா பிரவீனா கிட்டத்தட்ட 1 மாதம் கோமாவில் இருந்திருக்கிறாங்க.
அவங்களுக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரவீனா ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா மென்று முழுங்கி அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து கீழே விழுந்துட்ட, அதில் வந்து அடிபட்டு கொஞ்சம் மயக்கமாயிட்ட, ஒரு மாதம் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. 1 மாதமாக நான் எப்படி கோமா ஸ்டேஜில் இருப்பேன், வேறு எதோ நடந்திருக்கு, நீ மறைக்கிற, உண்மையை சொல்லும்போது அவங்க அம்மா ஏதோ ஒன்று மறைக்கிறாங்கங்கிறது இவங்களுக்கே தெரியுது, கண்ணிலையும் பேச்சுலையுமே. இருந்தாலும் அப்படியே விட்டுறாங்க. அடுத்து அவங்க தம்பிக்கிட்ட கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் பிரவீனாவோட பாட்டிக்கிட்டேயும் போய் கேட்குறாங்க, முழுசாகவே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக 1.5 மாதத்துக்கு முன்னாடி பிரவீனா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு ரிட்டன் வரும்போது அவங்கள அந்த தாத்தா பின்னாடியே பின்தொடர்ந்து வந்திருக்கிறாரு, அவங்க மேலே ஏறவும் செஞ்சுருக்கிறாரு. இப்போது அடுத்த நாள் காலையில் எப்போவுமே ஸ்டடி ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 to 6 o'clock வரைக்கும் படிப்பாங்களாம் பிரவீனாவும் அவங்க தம்பி. இதுதான் அவங்களோட குடும்பத்தில் வழக்கமாக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க அந்த குழந்தைங்களுக்கு. காலையில் எந்திரிச்சு படிச்சுட்டு இருக்கும்போது பிரவீனாவை அவங்க தம்பி பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க திரும்பாமல் ஒரே மாதிரி புக்கை வச்சுக்கிட்டு புக்கையே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க பண்ணுறது ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டி. இதை பார்த்து அந்த பையன் பயந்து போய் அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவர் வந்து கூப்பிட்டுருக்கிறார். அவங்க அப்பா பேசுகிறதுக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை, அம்மா கூப்பிட்றதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை, அப்பா அடிச்சிருக்கிறாரு அதுக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி உருன்னே உட்காந்துருக்குறாங்க, முறைச்சிக்கிட்டே சவுண்டும் கொடுத்துருக்குறாங்க. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு திருநீர் எடுத்து போட்டோன்னே கொஞ்சம் காம் டவுன் ஆகிருக்கு, நார்மலாக இருக்குது. என்னாச்சுப்பா, என்னாச்சு, ஏன் என்னாச்சுன்னு சொல்லி அப்போவே உங்கள் அப்பா அம்மாவுக்கு தட்டியிருக்கு, ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறது. அன்னைக்கு ஆஃப் டே தான் ஸ்கூலுங்கிறனால மதியமே 2 பேர் வந்துடுறாங்க வீட்டுக்கு. மதியம் ஒரு 3-3:30 மணி இருக்குமாங்க இவங்க வீட்டுக்கு வரும்போது. அப்போத்துலேருந்து 7 மணி வரைக்கும் வீட்டில் இருக்க யார்கிட்டையுமே பிரவீனா பேசவே இல்லை. அவங்க எப்பயுமே கலகலப்பாக அவங்க அம்மா கூடயும் அப்பா கூடயும் பேசி சிரித்து விளையாடக்கூடிய ஒரு பர்சன். ஆனால் அன்றைக்கி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குது. இது அவங்க அப்பாவும் அம்மாவும் கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் சரியாயிடும், ஏதோ காற்று கருப்பு பட்டிருக்கும் போல், மறுபடியும் பிரவீனாவோட பாட்டிக்கிட்ட கூட்டு போயிட்டு திருநீர் போட்டு மந்திரிச்சு விட்டுலாங்கிற ஒரு முடிவில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு ஒரு 7லேருந்து 8 மணி இருக்குமா, இந்த மாதிரி இடிமின்னலோட சரியான மழை பெஞ்சிகிட்ருக்கு ஓஎம்ஆரில். அவங்க இருந்த அந்த பெருங்குடி ஏரியாவில் பெஞ்சிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கிறாரு, அம்மா கிச்சனில் இருக்கிறாங்க. தம்பி ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அக்காவை போய் பார்க்கும்போது அக்கா ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, கூப்பிடும்போது உள்ளே போய் பார்த்தா ஹேங் பண்ணியிருக்கிறாங்க, தூக்கில் தொங்கியிருக்கிறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்கே பொழைச்சிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா. பொழைச்சதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஏண்டா பொழைச்சோங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு. காய்ச்சல் ஹெவியாக அடிக்குமா, ஹெவி ஃபீவராக இருக்குமா. ஒரு சுடுதண்ணி வச்சா கூட இவங்களால தாங்க முடியாதான். லைட்டாக சுடுதண்ணி பட்டுச்சுன்னா கத்துவாங்களாம், நார்மலாக வாட்டர் பட்டாலும் கத்துவாங்களாம். ட்ரெஸ் எல்லாம் அவங்களே அவுத்து போட்டுட்டு ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அவங்க பாட்டு ஓடுவாங்களாம், வெளியே போய் பிடிச்சிட்டு வருவாங்களாம் அவங்க அப்பா அம்மா 2 பேரும். எப்படிங்க இருக்கும், நரக வேதனைங்க அதெல்லாம். எனக்கு அந்த பொண்ணு சொல்லும் போதே இது எப்படி நான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறதுனே எனக்கு ரொம்ப நான் இது எடுத்துக்கிட்டேன், எப்படி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஃப்ளோவில் அப்படியே சொல்லிட்டேன். ஆனால் எப்படிங்க இருந்திருக்கும் ஒரு பேரண்ட்ஸுக்கு தன்னோட பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணும்போது அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாதான். நல்லா திடீர்னு நல்லா வாங்கலாம், திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுவாங்களாம். இது என்னோடய சர்க்கிள்லேயே கேள்விப்பட்டிருக்கேன் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை. அப்போது எனக்கு அது ஒரு பெரிய எப்படி சொல்கிற, அவங்க சொல்லும் போது கூட எனக்கு அந்தளவுக்கு தெரில. ஆனால் இவங்களோட கதையை கேட்டு இப்படிலாம் உண்மையாகவே நடந்திருக்குதா, இப்படிலாம் உண்மையாகவே நடக்குமா அப்படிங்கும்போது தான் எனக்கு மனசில் ஒரு மாதிரி பதறிச்சுங்க. என்னடா அது, இப்போ ஒருவேளை அவங்களுக்கும் அப்படி தான் நடந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் இல்லையா, இந்த டாக்டர் வந்து ஒரு லேடி டாக்டர்னு பிரவீனாவுக்கு பார்த்தவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு உயிரோடு வந்தது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் இப்போ இந்த பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப பேடாக இருக்குமா, இது ஒரு டாக்டராக நான் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரத்தில் கலைசைங்கிற ஒரு பகுதியில் அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லிட்டு ஒரு அம்மனோட கோயில் இருக்குதான், இந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த பொண்ணை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு டாக்டரே சொல்லியிருக்கிறாங்க. பிரவீனாவோட அம்மாவுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து பிரவீனாவை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பிரவீனாவை கூப்பிட்டுட்டு அந்த கலைசைங்கிற பகுதியில் இந்த கோயில் வந்து நானுமே போக தாங்க போகிறேன், நீங்களுமே போய் பாருங்கள். உங்கள் குடும்பத்துலேயும் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு அமானுஷம் இல்லை பேய் பிடிச்சி இந்த மாதிரிலாம் எதனா ஒரு அமானுஷம் நடந்துகிட்ருக்குன்னா தயவு செஞ்சு போங்க. இந்த பொண்ணு முக்கியமாக என்கிட்ட இந்த ஸ்டோரியை சொன்னது காரணமே இதுதான் சொல்லி தான் சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சரியாக இருக்குது. இதை தயவு செஞ்சு நம்மளோட கோஸ்டிஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரியில் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு கோயிலுக்கு போனப்போ தான் அவங்களுக்கு சரியாச்சுன்னு சொல்லிட்டு, அந்த கோயிலை நேமே வந்து நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீங்கள் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும், அதையுமே இதில் சொல்லிருங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்குமே இப்போ தான்
ரீசெண்ட் டைமில் தான் அவங்க அனுப்பியிருந்தாங்க. அது மேல்மலையனூர் கோயில், சென்னையில் மேல்மலையனூர்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குதாங்க, அம்மனோட கோயில் தான். அந்த கோவில் தான் நம்ம அந்த கதையில் பார்த்தது. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கதை பார்த்தோம் இல்லையா, 2 ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக அவங்க தன்னோட உயிரையே பணையம் வச்சு ரொம்ப போராடி இருப்பாங்க. அந்த ஸ்டோரியை பார்க்காதவங்க, நம்மளோட புது சப்ஸ்கிரைபர் யாருன்னா இருந்தீங்கன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த ஸ்டோரியை போய் இந்த ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். இங்கே இந்த கலைசைங்கிற காஞ்சிபுரத்தில் கலைசைங்கிற ஏரியாவில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு பிரவீனாவை அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட்டு போனதுக்கப்புறமா பிரவீனாவோட உடம்புக்குள்ளேயே சாமி இறங்கியிருக்குதுங்க. அந்த கோவிலோட ஒரு சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்னது நான் இன்னும் கேள்விப்படலை, போய் தான் பார்க்கணும். இவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பேய் பிடிச்சிருக்கிற யாராச்சும் ஒரு பர்சன் அந்த கோயிலுக்குள்ளே போனாங்கன்னா அவங்களோட உடம்புக்குள்ளேயே சாமி வருமாங்க. புதுசாக இருக்குல்ல இது, நம்ம போய் பார்ப்போம். நான் அதான் நிறையா விலாக்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு தான் எனக்கு ஐடியா இருக்குது. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா இவங்களோட உடம்புக்குள்ளே சாமி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரி இவங்களை அறியாமலே சாமியை ஆடிக்கிட்டு அந்த இடத்த சுற்றி சுற்றி வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. இப்போ அந்த கோவிலில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணை ஒரு வாரத்துக்கு அப்புறமா கூட்டுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சொல்கிறதெல்லாம் வீட்டில் வச்சு பண்ணுங்கள், இந்த பரிகாரங்கள் இந்த வழிமுறைகளெல்லாம் பண்ணுங்கள், பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு வாரத்தில் கொஞ்சம் கிளியர் ஆகும், அப்போ கூட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கோவில்லையே தங்க வச்சு 8ஆவது நாள் இந்த பொண்ணோட உடம்புல அம்மாவை இறக்கி இந்த பொண்ணு வந்து ஃபுல்லாக நாங்கள் கிளியர் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக தாங்க இருந்துச்சு, ஆனால் இது உண்மையாகவே நடந்திருக்குது இந்த பொண்ணோட வாழ்க்கையில். ஏன்னா இந்த வாய்ஸ் நோட் எனக்கு போடும்போது அவங்களோட குரல்லையே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு மாதிரி கண் கலங்கி நம்ம ஒரு மாதிரி ரொம்ப தொண்டை அடைச்சி பேசணுன்னா, துக்கத்தில் பேசினா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசினாங்க. அது போக பயப்படுறாங்க, இந்த நிகழ்வுலாம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி பயந்து தான் எனக்கு சொன்னாங்க இந்த ஸ்டோரியை. அந்த கோவிலுக்கு போயிட்டு அவங்க சொன்ன மாதிரியே ஒரு வாரம் இவங்க எல்லாத்தையும் கடைபிடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கோவிலுக்கு போகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இவங்களுக்கு லைட்டாக தெளிஞ்சிருக்குது. இப்போ ஒரு வாரம் அந்த கோவிலில் தங்க வச்சு அந்த பொண்ணோட உடம்புல சாமியவும் இறக்கி விட்டுருக்குறாங்க. அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் வச்சு இவங்களுக்கு அருள் வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு அழகுலாம் குத்தி ஏகப்பட்ட சடங்குகள்லாம் அங்கே நடந்திருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பிரவீனாவோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குது. அடுத்து அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷ்யமோ எதையுமே ஃபேஸ் பண்ணலை. இதுக்கு முழுக்க உறுதுணையாக இருந்தது அவங்களோட அப்பா, அம்மா, தம்பி, பாட்டி. இவங்களோட குடும்பம் மட்டும் இல்லைனா இவங்க என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஏன்னா வெளியே இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. இந்த பொண்ணு தூக்கு போட்டுக்க போனது, இறந்து போனது, இது எல்லாமே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தெரியாமல் இருக்காது. அங்கே உதவி கேட்கும்போது 4 பேருக்கு பரவிடும் இல்லையா? அப்படி பரவும்போது இந்த பொண்ணை வந்து தப்பாலாம் பேசுவாங்களாம் அந்த ஏரியாவில் போகும்போதெல்லாம். இப்போயுமே அந்த ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க அதெல்லாம் காதில் வாங்கிக்கவே மாட்டாங்களாம். ஏன்னா இவங்களோட குடும்பம் கூடயே நின்றுருக்குது அந்த இடத்துல. எவ்வளோ அசிங்கங்கள் வரும். ஒரு பொண்ணு இந்த மாதிரி தூக்க மாட்டிக்கிச்சு, அதுவும் இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அந்த ரோட்டில் ஓடுறது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அப்பா அம்மாவாக அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு தம்பியாக ஒரு பாட்டியாக அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இருந்தாலும் எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க குடும்பம் தான் அவங்க கூடயே நின்றுருக்குறாங்க. இவங்க எல்லாத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவங்களோட லைஃப் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்குது. இந்த டைமில் இவங்க நிறைய ஆத்மாக்களை மறுபடியும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கல்யாணம் ஆகி போனாங்க இல்லையா ஒரு வீட்டுக்கு, அந்த வீட்டில் அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து இறந்துட்டாராம், இறந்துட்டாராம். பிறக்கும்போதே மண்டை, அதாவது தலை வந்து பெருசாக உடம்புலேயே கொஞ்சம் ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்தனால அந்த குழந்தை இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குதுங்க. அந்த குழந்தை இறந்து போனதுக்கப்புறமா இவங்களோட வீட்டில் ரொம்ப சோகமாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பிரவீனாவோட வீட்டுக்காரர் பிறந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு தம்பி இருக்கிறார். இவங்கெல்லாம் சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. பிரவீனா அந்த வீட்டுக்கு போன நாள்லேருந்தே ஒரு உருவத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு பையன் மட்டும், ஒரு ஆம்பளை பையன் தான், இவங்க ஹஸ்பண்ட் ஹைட்டுக்கு ஒரு ஆம்பளை பையன் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பானான். ஆனால் அவன் வந்து ஹார்ம்ஃபுல்லாவோ இல்லை இவங்களை பயமுடுத்துகிற மாதிரிலாம் ட்ரீட் பண்ணவே மாட்டானோ. அவன் பாட்டுக்கு வருவானோ, அவன் பாட்டுக்கு போவானோ. இவங்களுமே புதுசு கிடையாது இல்லையா இதெல்லாம். இவங்களுக்கு பார்த்தா எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம், கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்களாம். ஏன்னா இவங்க லைஃப்பில் ஆல்ரெடி நிறையா அனுபவப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த கோமா ஸ்டேஜில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போது எல்லாரும் சொல்ல போய் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த 1.5 மாதம் அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்திருக்குங்கிறது. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்களுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்திருக்குது, இவங்களை சுற்றி ஒரு மாதிரி டார்க்காக இருந்திருக்குது. ஒரு இருட்டு ரூம்குள்ளே நம்மளை அடைச்சி போட்டு சுற்றிலும் விஷப்பாம்புகளை விட்டால் எப்படி இருக்கும், அது வந்து நம்மளை கடிச்சிக்கிட்டே இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், வலிக்கும். ஆனால் நம்மளால் அங்கேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தான் இவங்களுக்கு விஷுவலில் இருந்திருக்குது. நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு ஒளி வந்து அவங்களை காப்பாற்றிருக்குது. அதுதான் அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் சொல்கிறாங்க. இப்போது இவங்களோட மாமனார்கிட்டையும் புருஷங்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டில் அடிக்கடி ஒரு பையனை நான் பார்க்குறேன், எனக்கு வந்து பயம் இல்லை, இருந்தாலும் உங்களை எதனா பண்ணிடுவானோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது தான் அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார். இவங்க வீட்டுக்காரரோட அப்பா, அதாவது பிரவீனாவோட மாமனார் வந்து சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் இறந்துட்டாமா,
ஒவ்வொரு தடவையும் அவனை வந்து நான் ஃபீல் பண்ணுவேன், என்னால் ஃபீல் பண்ண முடியும், அவன் என் கூட தான் இருக்கிறாங்கிறத நான் சொல்லுவேன். என் பையன் கேட்க மாட்டான், பிரவீனாவோட புருஷன் வந்து கேட்க மாட்டாராம். இவன் வந்து கேட்க மாட்டான், ஆனால் என்னால் உணர முடியும் என் பையன் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்கிறது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டியாடான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. அப்போ அந்த இறந்து போன இவங்க ஹஸ்பண்டோட அண்ணனை தான் இவங்க கண்ணில் பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளாக அவரை பார்க்குறது இல்லையா. ஆனால் இவங்களாலையும் ஃபீல் பண்ண முடியுமா, யாரோ ஒருத்தவங்க வராங்க போகிறாங்க, ஆனால் நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ம்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணலை, நம்மளை வந்து பயமுறுத்தவும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இதுக்கு நடுவில் இவ்வளோ தாங்க இவங்களோட ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க பெரியப்பா முதல்ல அவங்க பெரியம்மா தூக்கில் தூங்கினது காரணமான பெரியப்பா இருக்கார் இல்லையா, அவர் ரீசெண்டாக இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டு இறந்துட்டாராம். எதனாலனா அவங்க பெரியம்மாவை கொடுமைப்படுத்தி வேற ஒருத்தையை வச்சுருந்தார் இல்லையா, அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறார் மனுஷன். அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. அடுத்து இவங்க அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவர் தாண்டி அவருக்கு அந்த பொம்பளையோட ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஒரு பையன். அந்த பையன் பிறந்ததுக்கப்புறமா அவங்க வீட்டில் ஏகப்பட்ட சண்டை. அந்த பொம்பளைக்கும் இவருக்கும் நிறையா வாக்குவாதம், சொத்து பிரச்சனை, அது இதுன்னு சொல்லி மண்டையை பிச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த ஆளே அவங்க பெரியம்மா எப்படி தூக்கில் தொங்கினாங்களோ அதே மாதிரி தூக்கில் தொங்கி இறந்துட்டானாங்க. இவங்களுக்கு சந்தோஷம், இவங்களுக்கும் சரி இவங்களோட பாட்டி அம்மா எல்லாருக்குமே சரி, இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த இவங்களுக்கு நடந்த இன்சிடெண்ட் மூலமா கர்மா இஸ் ஏ பூமராங். இந்த கர்மாங்கிற ஒன்று நம்மளை விடவே விடாது, செய்யும், கொஞ்சம் வாழை விட்டு கூட செய்யும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கதையை நான் பார்க்குறேன். என்னென்னா, அவர் எப்பயோ பண்ண பாவம் அவர் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணாரோ அதுதான் அவருக்கு திருப்பி அடிச்சிருக்குது. இதுலேருந்து இந்த பிரவீனா என்ன சொல்ல வராங்கன்னா, சாரி இவங்களோட பேர் வந்து பிரவீனா கிடையாது, நான் சொன்ன ஏரியாக்களுமே எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, புனைப்பெயர்களாகவே சொல்லிருங்கண்ணே. அது மாதிரி நான் தான் சொல்கிறேங்கிறது வெளியே தெரிய வேணாம், ஏன்னா எல்லாருக்குமே தெரியுமா. இப்போ இந்த ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஏரியாக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சிருமா இவங்க தாங்கிறது. இருந்தாலும் வேணாம், ஓப்பனாக சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் அதனால் சொல்லலை. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கும் உண்மையாக இருங்க. அப்படி உண்மையாக இருக்க முடியலன்னா நீங்கள் வந்து விட்டுட்டு பிரிஞ்சிருங்க. அதை விட்டுட்டு அவங்கள கூடயே உட்காந்துக்கிட்டு அவங்கள வந்து தொந்தரவு கொடுத்து அவங்கள டார்ச்சர் பண்ணி சாகடிச்சிங்கன்னா அந்த கர்மா உங்களை சும்மா விடாது, மறுபடியும் அதை சுற்றி வந்து உங்களையே அடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சந்தோஷமாக இருந்து கூட இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சு வாழ பாருங்கடா வெண்ணைகளான்னு சொல்ல சொன்னாங்க. நான் அதை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு தான் நான் இப்போ முன்னாடி சொன்னதெல்லாம். நார்மலாக இருக்கிறவங்க அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலில் அவங்கவுங்க ஜாலியாக வாழ்ந்துகிட்ருங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. 2 கோயிலோட அட்ரஸுமே நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து நீங்களும் போய் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டோரியில் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கும் அங்கே எதனா ஃபீல் ஆச்சு, அங்கே எதனா பார்த்தீங்களா அப்படிங்கிறத நானும் ஒரு வீலாகவே பண்ணுறேன். அந்த கோயிலில் என்னென்ன நடக்குது, ஏன்னா கோயிலுக்குள்ளெல்லாம் எடுக்க விடுவாங்களான்னு தெரில எனக்கு. ஏன்னா எடுக்க விட்டாங்கன்னா தான் நாங்கள் போயிட்டு எடுத்து உங்களுக்கு போட முடியும். அப்படி இல்லைனா அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஸ்டோரியாகவே நரேட் பண்ணிடுறேன். அதையுமே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லேயும் இதே மாதிரி எதனா அமானுஷம் நடந்திருக்கு அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். போன ஸ்டோரி என்னோட ஓன் ஸ்டோரி 2.5 மணி நேரத்துக்கு போட்டிருந்தேன். பார்க்காதவங்க கீழே தான் இருக்குது, அந்த ஸ்டோரி போய் பாருங்கள். அண்ட் அந்த ஸ்டோரியில் எல்லாருமே 10 out of 10, 100 out of 100 அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. என்னோடய ஓன் ஸ்டோரிக்கு ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் குறையும் சொல்லியிருந்தீங்க, அதையுமே நான் காதில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நெகட்டிவாக எடுத்துக்கிட்டால் தான் அந்த கதையை கரெக்டாக கொண்டு போக முடியுங்கிறதும் ஒரு பக்கம் இருக்குது இல்லையா. ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 250 கமெண்ட்டுக்கு மேலே 220 கமெண்ட்டுக்கு மேலே நான் படிச்சுட்டேன். இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரோட கமெண்ட்டுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு ஹார்ட்டும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.